Powerco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PM Film International விவி அருண்குமார் தயாரிப்பில் கோயிலி ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அப்பா கேட்டார் என்கிட்ட என்ன நடக்குது, ஆல் ஓகே அப்படின்னா ஓகே ஒரு ப்ராஜெக்டை மவுண்ட் பண்ண பார்த்துட்டு இருக்கேன். என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னாரு. நான் வந்து கதை சொல்லுவேன், ஆனால் நீங்கள் அதை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லக்கூடாது அப்படின்னேன். ஹோம் ப்ரொடக்ஷன்லேயே வந்து எல்லாமே பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு ஒன்று வருது, பட் அது கிடையாது. நம்ம த்ரில்லுன்னு சொல்லிட்டு சும்மா இருட்டில் அப்படியே போயிட்டு திரும்பணுன்னு பே அப்படின்னு கத்துற மாதிரி எல்லாம் இல்லாமல் சீட்டை எஜ்ஜில் கொண்டாந்து அப்படி நிறுத்துகிற மாதிரி படம் தான் இது. நாட்டாக இருந்தது, லைனாக இருந்தது வந்து இந்திராவோட கேரக்டர் மட்டும்தான். அதுக்கு ஃபீச்சர் ஃபிலிமாக போகிறதுக்கு ஒரு பொட்டென்ஷியல் இருந்தது. அப்பாவோட ஒரு படத்தை இப்போ ரீமேக் பண்ணோம் அப்படின்னா என்ன படத்தை ரீமேக் பண்ணுவீங்க? ரொம்ப ஃபேவரட் ஃபிலிம் அசுரன். அப்பா ஸ்பாட்லே செல்வமணி அதில் மயக்கம் போட்டு கீழே விழுந்தார். ஏன்னா வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அக்கனம் ட்ரைலர் பார்த்தேன், ரொம்ப பயமாக இருந்தது, ரொம்ப த்ரில்லாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கதையை கேட்டு நமக்கு ஏதோ ஒரு விஷயம் கனெக்ட் ஆனால் தான் நம்ம வந்து அந்த படமே பண்ணுவோம். இந்த த்ரில்லரில் உங்களுக்கு என்ன விஷயம் சார் ரொம்ப கனெக்ட் ஆச்சு? அது ஓப்பனாக சொல்ல முடியாது, ஏன்னா அதுதான் கதையோட நாட்டு. ஓகே, பட் இதில் ஒரு புதுமை இருந்துச்சு. ஒரு கதை எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு ஒரு 25 மினிட்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் அந்த கதை வந்ததுக்கப்புறம் நகரவே முடியாது, மூவ் ஆகிட்டே போகும். ஸோ அந்த கதை எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அதுதான் கதையோட நாட். ஸோ அதை நாட்டை ஓப்பன் பண்ண அந்த நாட்டை ஓப்பன் பண்ண உள்ள நிறைய லேயர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இன்ட்ரோவில் ஒரு பேங்க் போய் முடியும். ஸோ அதுதான் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. இந்த டைரக்டர் எனக்கு கதை சொல்லும்போது அந்த ஒரு நாட்டு வச்சு தான் திருப்பி அதை நம்ம வேறு ஒரு ஃபார்மேஷன் கொடுக்கணும், ஒரு டைட் ஒரு ஃபில்ம் கொடுக்கணும். தட் இஸ் வித்தின் 2 hours 10 minutes 20 minutesல இது சொல்லி பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட டீம் அப், இந்த கதை ஃபஸ்ட்டு யாருக்கு வந்தது? உங்களுக்கு வந்ததா இல்லை அவருக்கு வந்ததா? எப்படி உங்களுக்கு வந்தது? எப்படி அப்பா உள்ள வந்தார்? அந்த விஷயங்கள் எனக்கு உதய் காண்டாக்ட் பண்ணி அவர் ஷார்ட் ஃபிலிம் அனுப்பிச்சிருந்தாரு. அது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. டெக்னிக்கலி சரி, அது ஒரு அடாப்டேஷனாக தான் ஃப்ரம் இங்கிலீஷ் அவர் தமிழில் பண்ணியிருந்தார். பட் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ சரி, அடுத்த கதையோட பிச் டெக் காமிச்சார். நான் படிச்சுட்டு சரி மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீட் பண்ணோம். ஸோ அப்போது நாட்டாக இருந்தது, லைனாக இருந்தது வந்து இந்திராவோட கேரக்டர் மட்டும்தான். பட் அதுக்கு ஃபீச்சர் ஃபிலிமாக போகிறதுக்கு ஒரு பொட்டென்ஷியல் இருந்தது. ஸோ நான் அதை தான் சொன்னேன், ஃபீச்சருக்கு இருக்கே, நம்ம அங்கேருந்து அதை எடுத்துகிட்டு போனால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அவர் அது ஃபீச்சராக ட்ரை பண்ணி எழுதி ஒரு கதை எழுதி நிறைய ப்ரொடக்ஷன்ஸில் நான் மவுண்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போது. ஸோ நானும் உதவியும் சேர்ந்து ஸோ நான் ஒரு 2-3 இடத்துல போய் நரேட்டும் பண்ணார். பட் ஒருத்தவங்க ஒரு கருத்து சொன்னாங்க, இது வெப் சீரிஸாக மாற்றிருங்க, OTT தான் இப்போ எல்லாமே அப்படின்னு எல்லாம் சொல்லி. அந்த நிலையில் வந்து அப்பா கேட்டார் என்கிட்ட என்ன நடக்குது, ஆல் ஓகே அப்படின்னா ஓகே ஒரு ப்ராஜெக்டை மவுண்ட் பண்ண பார்த்துட்ருக்கேன். என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னாரு. நான் வந்து கதை சொல்லுவேன், ஆனால் நீங்கள் அதை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லக்கூடாது அப்படின்னேன். ஏன் அப்படி? ஏன்னா நம்ம எனக்கு ஏன்னா ஹோம் ப்ரொடக்ஷன்லேயே வந்து எல்லாமே பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு ஒன்று வருது, பட் அது கிடையாது. அன்பிற்கினியாலும் அப்படி நடக்கலை. நான் அன்பிற்கினியால் ஆக்சுவலி வந்து என்ன சொன்னேன்னா, வேறு யாராவது இந்த படத்தை பார்த்து ரைட்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம வாங்கிடலாம்ப்பா, ஏன்னா என்கிட்ட அந்த அமௌண்ட் இல்லை பர்சனலி. ஸோ நான் சொன்னேன் நம்ம வாங்கிட்டு தென் ஐல் மவுண்ட் த ப்ராஜெக்ட். ஸோ அப்போது நம்ம அதை வந்து அந்த ரைட்ஸை அந்த யாருக்கிட்ட பண்ணுறோமோ விற்கலான்ற இன்டென்ஷனில் தான் நான் சொன்னேன். பட் வாங்கி நம்மளே பண்ணிடலான்றது அப்பா ஒரு டெசிஷன் ஆச்சு. ஓகே, அதே மாதிரி தான் இதையும் நான் வந்து சொன்னேன். ஏன்னா ஆஃப்கோர்ஸ் எனக்கு ஐ வாண்ட் டு டூ இட் அவுட் சைட். நான் எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் அவுட் சைட் மவுண்ட் பண்ணணுன்ற ஒரு இன்டென்ஷனில் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இல்லை நீ சொல்லு, கதையை சொல்லு பார்க்கலாம் அப்படின்னாரு. ஸோ நான் நாட் சொன்னோன்னே இது சூப்பராக இருக்கே, அந்த பையனை வந்து கதை சொல்லு அப்படின்னாரு. நான் அந்த அப்பா நீங்கள் சொன்னீங்க சரி ஓகேன்னு அடுத்த நாள் நான் உதய் கால் பண்ணி சொன்னேன். உதய் ஒரு ப்ரொடியூசர் இருக்காரு, நீங்கள் போய் சொல்லுங்கள். அவர் வந்து இல்லை நான் ஒர்க்கில் இருக்கேன், யார் எங்கே போய் சொல்லணும்,
இல்லை அப்பா தான் ப்ரொடியூசர்னோடனே அவர் டக்குன்னு ஒர்க்கை விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக போய் சொன்னார். அதுக்கு அடுத்து நடந்தது எல்லாமே அந்த சைடில் ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் ஃபுல்லாக ஒரு ஆக்டராக மட்டும்தான் இந்த ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஐ டென்ட் கெட் இன்வால்வ் இன் எனிதிங் எல்ஸ். ஓகே சார், ரீசெண்ட் டைமில் த்ரில்லருக்கு இருக்க மோகம், அதாவது தேட்டர் வந்து பார்க்கறத விட தேட்டர் வந்துட்டு போனதுக்கப்புறம் நிறைய பேர் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க சார். உதாரணத்துக்கு அதோமுகம் மிகப்பெரிய ஒரு டாக் இருந்தது. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக 11 அப்படின்ற இந்த த்ரில்லர் படங்களுக்கெல்லாம் தேட்டரில் வந்தப்போ மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கல சார். வந்துட்டு போன அப்புறம் இந்த படம் மிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஆடியன்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இந்த த்ரில்லர்ஸ் பார்க்குற அந்த ஆடியன்ஸை? இல்லை அவங்கள அந்த 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் என்கேஜ் பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல த்ரில்லு, நல்ல ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் உள்ள ஒரு நல்ல சாங்ஸு, ஒரு அந்த 2 ஹவர்ஸில் அவங்க லைஃப்பில் ஸ்பெண்ட் பண்ணுற டைமை நம்ம என்கேஜ் பண்ணி அவங்கள ஹாப்பி பண்ணிட்டா போதும். ஸோ அது எந்த படமாக இருந்தாலும் சரி, அது த்ரில்லராக இருந்தாலும் சரி, காமெடியாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, அந்த 2 ஹவர்ஸ் அவங்கள கொஞ்சம் என்கேஜ் பண்ணிட்டோன்னா தே ஆர் சாட்டிஸ்ஃபைடு. அதில் இந்த த்ரில் பாட்டு எப்போவுமே பிடிக்கும். அது எனி டைம் இட் இஸ் ஆல்வேஸ் வெல்கம்ட். அ குட் த்ரில்லர், அ ரியல் சின்சியர் த்ரில்லர். நம்ம த்ரில்லுன்னு சொல்லிவிட்டு சும்மா இருட்டில் அப்படியே போயிட்டு திரும்பணுன்னு அப்படின்னு கத்துற மாதிரி எல்லாம் இல்லாமல் ஒரிஜினலாக அவங்களுக்கு ஓகே சீட் எஜ்ஜில் கொண்டாந்து அப்படி நிறுத்துகிற மாதிரி அந்த மாதிரி படம் தான் இது. அது கண்டிப்பாக இது அவங்கள ஒரு ஃபீல் பண்ண வச்சுருவேன். இப்போ உங்களோட அந்த ஃபில்மோகிராஃபிலாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எல்லாமே நல்ல படங்கள் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் எனக்கு கொடுக்குது, அது ஒரு நம்பிக்கை கொடுக்குது. அப்படிங்கும்போது இந்த த்ரில்லர் வந்து கண்டிப்பாக ஆடியன்ஸ்ட்டு ஒர்க் அவுட் ஆகும். அப்படிங்கும்போது த்ரில்லர் கதையை எப்படி நீங்கள் கேட்பீங்க, ஓகே இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரில்லரை நான் இப்படி தான் கணிப்பேன் அப்படின்னு என்ன விஷயங்கள் இருக்குது உங்களுக்குன்னு? ஸோ எனக்கு வந்து நரேஷன் அதெல்லாம் தாண்டி நான் ஸ்கிரிப்ட் படிப்பேன். எனக்கு நான் ஸ்கிரிப்ட் கொடுத்தீங்கன்னா ஐ எம் வெரி ஹாப்பி. ஏன்னா நரேஷனில் வந்து அவங்க சொல்கிற ஒரு ட்ராமா இருக்கும். பட் பேப்பரில் நம்ம படிக்கும்போது நம்மளுக்கு ஒரு வேர்ல்டு க்ரியேட் ஆகும். ஸோ அது பேப்பர் டு ஸ்க்ரீன் ட்ரான்சென்ட் ஆகும்போது இன்னும் மேக்னிஃபைடாக இருக்கும். ஸோ எனக்கு நான் ஸ்கிரிப்ட் படிக்கும் போது என்ன க்ரியேட் ஆகுதோ, என்ன ஒரு இம்பேக்ட் கொடுக்குதோ, அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அண்ட் டெசிஷன் மேக்கிங்காகவும் இருக்கும். அண்ட் அந்த ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு நான் ஒரு 2 days எடுப்பேன். எப்போவுமே எந்த ஸ்கிரிப்டாக இருந்தாலும் நான் ஒரு 2 days எடுப்பேன். அந்த 2 daysல நிறைய விஷயம் ஓடும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இது வந்து எனக்கு ஒர்க் ஆகாதா அப்படின்றது தான் நான் எடுக்க முடியும். ஆடியன்ஸ்க்கு ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதான்றது ஒரு கணிப்பு தான். பட் இன்னைக்கு எது வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம். ஸோ அவ்வளோ ஒரு ஓவர் திங்க் பண்ணி, ஏன்னா அப்பாவே சொல்லுவார், நான் 40 வருஷம் இருக்கேன், எனக்கு 40 வருஷத்தில் இருந்தாலும் எனக்கு தெரியும் ஆடியன்ஸ் வந்து எப்படி வேணாலும் they'll accept or reject a film. அது 100% நம்மளோட கணிப்பு பண்ணவே முடியாது. ஸோ அந்த விதத்தில் எனக்கு ஒர்க் அவுட் ஆகுதா, இது என்ன எப்படி இம்ப்ரெஸ் பண்ணிச்சுன்றது பார்ப்பேன். சார் நீங்கள் நிறைய ஆக்ஷன் பண்ணியிருக்கீங்க சார், கேட்கவே வேணாம். பட் இந்த படத்தில் இவங்க நிறையா பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டீங்க? இல்லை ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, ஏன்னா எல்லாமே உட்காந்து டைரக்டர் கூட நாங்கள் பிளான் பண்ணிவிட்டு நேச்சுரலாக என்ன பண்ண முடியுமோ அது பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ அதில் இன்டென்சிவாக பண்ண வச்சுருவோம். அது ஸ்பாட்டில் நான் இருந்தேன்னா அது திருப்பி விழணுன்னா விழத்தான் செய்யணும். ஸோ அதெல்லாம் ஷீ இஸ் ஆல்சோ டேக்கன் இட் இன் அ வெரி ஸ்போர்ட்டிவ் வே. ஓகே. ஸோ அதெல்லாம் யாருமே இங்கே முகம் சொல்லிக்க இருக்கிறது இது வாய்ப்பே இல்லை. ஏன்னா எல்லாத்துக்கும் அது பிடிக்கிற வேலை. ஸோ அது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காங்க. ஓகே சார். ஓகே சார், நிறைய சீரியஸாக பேசிகிட்டு இருக்கோம். ஒரு சின்ன ஒரு ஃபன் ரேபிட் சார், உங்கள் 2 பேரை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சார் நீங்களே கீர்த்தி பாண்டியன் அவர்களை பார்த்து என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமைப்படுற ஒரு மொமெண்ட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை அது அதில் நிறைய இருக்குது. அது உங்களுக்கே தெரியும். நான் அதை சொல்லிட்டேன்னா என் தொல்லை நான் எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது நிறைய மூமெண்ட் இருக்குது. தே ஆர் இண்டிவிஜுவல், தே ஆர் தே கேன் மேக் தேர் ஓன் டிசிஷன் அண்ட் வாட் எவர் வேர்ட்ஸ் டு சிச்சுவேஷன் ஆல்சோ தே கேன் கம் அவுட். கண்டிப்பாக சார். சீரியஸ்லி இப்போவுமே அப்பாவை பார்த்து நான் இந்த விஷயத்தில் நான் ரொம்ப பயப்படுவேன் அப்படின்னா என்ன? பயமா? எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லை, எந்த விஷயத்துக்காகவும் பயப்படவே மாட்டீங்க அப்பாட்ட? ஏன்னா ஹீஸ் கிவன் அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. எதுனாலும் அப்ரோச்சபிளாக இருக்கிறதுக்கு அந்த ஸ்பேஸ் 2 அம்மா அப்பா 2 பேருமே கொடுத்துருக்காங்க. ஸோ பயங்கிறது எங்கள் 3 பேர்த்துக்கும் வந்து இல்லை. என்னன்னா அவங்க ஒரு நேம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க.
அதை வந்து ஸ்பாயில் பண்ணிடக்கூடாதுன்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இருக்குது. ஓகே, நான் இப்போ ஒரு 3 ஆப்ஷன் தரேன். அப்பா என்ன கைண்ட் ஆஃப் ஃபாதர் அப்படின்ற மாதிரியான ஒரு 3 ஆப்ஷன். சந்தோஷ் சுப்ரமணியம், அபியும் நானும், அப்பா சமுத்திரக்கனி. எங்கள் அப்பா வந்து none of that. none of that. He is very different. வெரி டிஃப்ரெண்ட். எந்த விஷயத்தில் அப்படி டிஃப்ரெண்ட் அப்படின்னா எங்களுக்கு புரியுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல முடியுமா? இந்த மாதிரிலாம் யாரும் இருக்க மாட்டாங்க, பட் எங்கள் அப்பா இருப்பார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ நாங்கள் 3 பேரும் 3 daughters. நாங்கள் எங்கள் அந்த யங் ஏஜில் வந்து மிஸ்டேக்ஸ் நிறைய நடந்திருக்கு. அந்த மிஸ்டேக்ஸ் நடக்கும்போது ஒரு பேரண்ட்டாக ஒரு ரியாக்ஷன் எதிர்பார்ப்போம்ல, அது வந்ததே இல்லை. ஸோ இன்னும் கில்ட்டி ஆகிடும். அதாவது ஒரு கோபம், ஒரு ஏதாவது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வந்துடும். ஏன் இப்படி இவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக பண்ணன்ற, ஏன்னா ரொம்ப பேடாக மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். சின்னதாக கூட இல்லை, ரொம்ப பேடாக பண்ணியிருக்கோம். பட் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். பட் அதுக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். கோபம் வரும், திட்டுவார், ஏதாவது ஒன்று சொல்லுவார். அது எதுவுமே இல்லை. அது எதுவுமே இல்லாமல் ரொம்ப நார்மலாக ஒரு ஒரு லைஃப் பற்றி ஏதாவது ஒன்று சொல்லிட்டு விட்டுருவார். நெக்ஸ்ட் டே நார்மலாக இருப்பார். அது இன்னும் ரொம்ப தாக்கும். இந்த மாதிரி நான் வந்து ஆக்சுவலி சினிமாவில் கூட பார்த்ததில்ல. அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி எங்கள் அப்பா மாதிரி எந்த கேரக்டரும் நான் பார்த்ததில்ல. ஓகே சார், இப்போது மேமை வச்சு நீங்கள் ஒரு படம் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபேண்டசி சார், சும்மா இமேஜினேஷன், டைரக்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு ரோல் வச்சு நீங்கள் டைரக்ட் பண்ணுவீங்க அவங்கள? அவளுக்கு என்ன பிடிக்குதோ அது மாதிரி. ஓகே சார், நீங்கள் தான் சார் டேரக்டர், நீங்கள் தான் இமேஜின் பண்ணியிருப்பீங்க. கிடையாது, நான் இப்போ சொல்லிட்டேன்னே. ஓகே, என்ன அவளுக்கு பிடிக்குதோ அதை வச்சு டைரக்ட் பண்ண வேண்டியது சார். நீங்கள் ஒரு ட்ரீமியான ஒரு ஃபாதர் சார் எல்லாருக்குமே. அதாவது வந்துட்டு அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் யாருமே அப்படி மோஸ்ட்லி நான் பார்க்கறது இல்லை. ஓகே, அப்பாவோட ஒரு படத்தை இப்போ ரீமேக் பண்ணணும் அப்படின்னா என்ன படத்தை ரீமேக் பண்ணுவீங்க? ரீமேக் பண்ணணும்னா நான் என்ன இப்போ மறுபடியும் அந்த படத்தை எடுக்கணும், ஐ திங்க் பில்லா மாதிரி அந்த மாதிரினா என்ன படத்தை ரீமேக்? அசுரன். அசுரன். சீரியஸ்லி சார், அசுரனா இருக்கட்டும், சிவனா இருக்கட்டும், அது வே ஹெட்டாக இருக்கும். அப்பவே எப்படி சார் அந்த படங்கள்லாம்? அசுரன் எல்லாம் இப்போ பண்ணல, இது வரைக்குமே ஆமா, இப்போ வரைக்கும் பண்ணல. ஒரு ஏலியன் வந்து ஐ மீன் ஐலானெல்லாம் வந்தது. பட் அசுரன்ல அந்த பிரிடேட்டர்ன்றது வந்து 1999. ஆமா, எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஃபிலிம் அசுரன். அப்பா அது ஓகே சார். அப்போ எப்படி சார் அது கணிச்சிங்க, இது ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம்? டைரக்டர் கொண்டாந்தாரு, எனக்கு அது ஓகே இருந்துச்சு. பிகாஸ் ஃபிசிக்கலி ஐ கேன் அஃபோர்ட் டு டூ தட். என்ன ஹார்ட் ஒர்க்கு கொடுத்தாலும் நான் ரெடியாக இருந்தேன். இன்ஃபேக்ட் சொல்ல போகணுன்னா ஸ்பாட்லே செல்வமணி அதில் மயக்கம் போட்டு கீழே விழுந்தார். ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க். கீழே போயிட்டு ஜோக் ஃபால்ஸ்னு ஒரு 4 கிலோமீட்டர் கீழே போயிட்டு திருப்பி ஏறணும். அங்கே ஃபுல்லாக ரன்னிங்கில் இருக்கணும். எல்லாம் ஸ்லிப்ரி ராக்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ எல்லாருமே அங்கே கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டாங்க. நான் தான் தம்மு கட்டிட்டு நின்றுட்டு இருந்தேன் அங்கே. அந்த ஸ்பாட்டுக்கெல்லாம் போன ஞாபகம். நான் ரொம்ப சின்னதாக இருப்பேன், ஃபோட்டோஸ் இருக்கு எனக்கு. அதில் வந்து அந்த ஃபால்ஸ் கிட்ட அப்பா வந்து ஒரு அந்த ஷார்ட்ஸ் போட்டு பிளட் மேக்கப்போட இருந்தது வந்து நான் ரொம்ப வியந்து பார்ப்பேன். ஸோ என்னோட 2வது அக்காவுக்கு வந்து ஆக்சுவலி இதெல்லாம் ரொம்ப ஸ்கேரியாக இருக்கும். அழ ஆரம்பிச்சிடுவா. அவ அப்பா அடிபட்டா இல்லை சில ஃபிலிம்ஸில் வந்து அந்த கேரக்டர் இறந்து போகும்ல, ரொம்ப அழுவா. நான் வந்து அதை ரொம்ப வியந்து பார்த்துருக்கேன். அண்ட் எஸ்பெஷலி அதான் அசுரன் எனக்கு ரொம்ப ஃபேவரட். எனக்கு தேவன் ரொம்ப பிடிக்கும் சார். உங்களுடைய படங்களில் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். செம்மையாக திட்டு வாங்கின மொமெண்ட்டுன்னு ஏதாவது இருக்கு அவங்க வாழ்க்கையில்? இல்லவே இல்லை. ஆக்சுவலாக இந்த கேள்வி ஏன்டா எழுதணும்னு இப்போ தான் எனக்கு தோணுது. ஓகே, அப்பாட்ட ஏதாவது நீங்கள் சொல்லணும், அப்பா இந்த ஒரு விஷயத்த மட்டும் மாற்றிக்கோங்கப்பா அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்கிறதுக்கு இருக்கா? இல்லை, அப்படி எதுவுமே இல்லையா? ஆமாம், மாற்றிக்கோங்கன்னு சொல்கிறதுக்கு நான் என்ன? ஓகே, ஏன்னா அவர் அப்படிதான். இதை நீ உன்னை பத்தி மாத்திக்கோன்னு சொல்ல மாட்டார். சரி, நீ இப்படி நான் இப்படி, உலகம் வந்து இந்த மாதிரி இருக்கு, நீ ஃபிகர் அவுட் பண்ணிக்கோ உனக்கு இதை மாத்தணுமா வேண்டாமான்றது. ஓகே சார். இப்போ வந்து ஒரு சின்ன கம்பேட்டபிலிட்டி மாதிரி சார், அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்க சொல்ல முடியுமா? என்னென்னலாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு? யார் அவங்களுக்கு கார் ஓட்டுறது பிடிக்கும், பைக் ஓட்டுறது பிடிக்கும், ஊரை சுற்றுறது பிடிக்கும், விவசாயம் பண்ணுறது பிடிக்கும், வேறு எங்கேயாவது கான்செர்ட் பார்க்கறது பிடிக்கும். ஓகே, வேறு
வேற என்ன சொல்கிறேன், சாப்பாடு அவ்வளவு பிடிக்காது, அது மேலே பிடிக்காது இல்லை அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு மீதி எல்லாத்தையும் இல்லாமல் இப்போ தான் கொஞ்சம் ஹேர் ஸ்டைல் மாற்றிருக்கேன், இல்லைன்னா நார்மலாக இருப்பேன். இது ஃபர்ஸ்ட் டைம். இதை நிறைய சொல்லலாமே. ஓகே, அப்பாவுக்கு இப்போ இருக்க ஏதாவது ஒரு விஷயங்களை உங்கள்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுப்பாரா, இல்லை ஏதாவது ஒரு விஷயம் அவர் ரொம்ப ஆச்சரியப்படுவாரா? இப்போ இருக்க ஏதாவது ஒரு மீம்ஸை பார்த்துட்டோ இல்லை ஏதாவது ஒரு விஷயங்கள், இப்போ இருக்க விஷயங்களை அப்பா ரொம்ப ஆச்சரியப்பட்டு கேட்குற ஒரு விஷயம்னா என்னவா இருக்கும்? கேட்டிருப்பாரு, நிறைய கேட்டிருக்காரு. இன்ஃபேக்ட் நாட் வெரி லாங் அகோ, ஐ திங்க் ஒரு 2-3 years பேக் வந்து இது என்ன எல்லாரும் டிப்ரெஷன்ன்றாங்க அப்படின்னாரு. ஜெனுவனாக கேட்டார். தென் அந்த மொமெண்ட்டில் என்னால் சொல்ல முடிஞ்சது, அப்போ மென்டல் ஹெல்த் இஸ் அ ரியல் திங், ஃபிசிக்கல் ஹெல்த்ன்றது. ஏன்னா அந்த ஜென்ரேஷனுக்கு அந்த மென்டல் ஹெல்த்தோட இம்பார்ட்டன்ஸ் ஒரு டிஸ்கஷன்ஸ் ஒரு எக்ஸ்போஷரே இருந்ததில்லை. நம்ம ஜென்ரேஷனுக்கு இருக்குது. ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப ஏலியனாக இருக்கு. இது நிறைய பேர் வீட்டில் இருக்கும், 100% எனக்கு தெரியும். ஏன்னா அவங்கக்கிட்ட வந்து டிப்ரெஷனாக நான் சோகமாக தானே இருக்கேன், அவங்களுக்கு அதுதான் சோகம் இல்லை சந்தோஷம்ன்றது தான் இருக்குது. பட் இவர் க்யூரியஸாக இருந்தார். அப்போ நான் சொன்னேன், அப்போ மென்டல் ஹெல்த்ன்றது நிறைய விஷயம் சார்ந்திருக்கேன். இன்னைக்கு டுடேஸ் வேர்ல்டில் வந்து இந்த எக்ஸ்போஷர் இருக்கிறதுனால, சொசைட்டல் ப்ரெஷர் இருக்கிறதுனால நிறைய விஷயம் இருக்குன்னா, அப்போ அப்பா சொன்னார், அப்போல்லாம் நாங்கள் இப்படி ஃபீல் பண்ணால் அப்படி அதை பண்ணிடுவோம், இல்லை சரி வாடா வெளியே போகலாம் அப்படின்னு பண்ணிடுவோம். இதில் இவ்வளோ இருக்கா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அம்மாவும் அப்படிதான், இந்த டிஸ்கஷனை வந்து கேட்டுப்பாங்க. ஸோ தட் இஸ் டெஃபினெட்லி தேர். ஹி இஸ் ஆல்வேஸ் லேர்னிங், லுக்கிங் டு லேர்ன் அட்லீஸ்ட். இப்போ இந்த அக்கனை போஸ்டர் பார்க்கும்போது நிறைய இடங்களில் அந்த கர்மா நெவர் டேஸ், உங்களோட பிலீஃப் என்ன சார் கர்மா மேலே? ஏதாவது எக்ஸாம்பிள் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கா? இல்லை, வாட் எவர் யூ டூ இட் வில் கம் அரவுண்ட் யூ. அது எங்கேயும் போகாது. இப்போ நம்ம என்ன நல்லது பண்ணாலும் அதை நம்ம மறந்துடுவோம், அது எங்கேயாவது வந்து சேர்ந்துடும் நம்மகிட்ட. அன்னைக்கு நீங்கள் இது பண்ணீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் மோஸ்ட்லி மறந்துடுவேன். ஸோ இஃப் ஐ எம் ஹெல்பிங் சம்படி ஐ வில் ஆல்வேஸ் ட்ரை டு ஃபர்கெட், அண்ட் ஐ மோஸ்ட்லி ஐ வில் ஃபர்கெட். And if I take help from somebody, I will never forget. ஸோ அதுதான் கர்மா, நம்ம செயல்தான். அது இந்த சான்ஸ்கிரிட்டில் ஸ்லோகமே இருக்குது, அது கர்மன்னே வாதிக்காரே மாஃபலேஸ்யூ கதாச்சன். அப்படின்னா யார் என்ன கர்மம் பண்ணியிருக்காங்களோ, அது நல்லதோ கெட்டதோ, அது அவங்களுக்கு வந்து சேரும். ஸோ அதுதான் இந்த படத்தோடைய இதுவும் அப்படி தான் இருக்குது. இதில் கர்மா வில் நெவர் டை, இட் வில் ஃபாலோ யூ. ஸோ அதுதான். இப்போது நீங்கள் உங்கள் ஃபில்மோகிராஃபிஸ் பார்த்துருக்கேன், அப்புறம் உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் தாண்டி அருண் பாண்டியன் வெளில இருந்து பார்க்கணும், இவங்களுக்கு என்னப்பா அருண் பாண்டியன் சார் பொண்ணு, அவரே பெரிய ஆள், ஈஸியாக படங்கள் பண்ணிட முடியும் அப்படின்ற அந்த ஒரு தாட் ப்ராசஸ் மற்றவங்கள்ட்ட இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அப்படின்ற நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? கஷ்டன்றது இல்லை, சேலஞ்சஸ் தான். அண்ட் நான் இனிஷியலி ஸ்டார்ட் பண்ணும்போது அப்பா பேரை சொல்லலை. என்னோட செகண்ட் நேம் சொல்லாமல் ஃபர்ஸ்ட் நேமோட தான் நான் வந்து ஆடிஷன்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது முன்னாடி நிறைய டிஸ்கஸ் பண்ணது தாங்க, ரிஜெக்ஷன்ஸு, அவங்க பாடி ஷேம் பண்ணது, இதெல்லாம் நடந்தது தான். பட் நம்ம பண்ணுற வேலைக்கு என்றைக்குமே நம்மளுக்கு கிரெடிட் கொடுக்கறத விட சுற்றி இருக்கிற இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா சான்ஸ் கிடச்சா அவங்க அதுக்கு தான் கிரெடிட் கொடுப்பாங்க. பட் அதை பற்றி யோசித்து நம்ம வந்து வருத்தப்பட்டு ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னு யோசித்து டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. நம்ம வேலையை பார்த்து தான் ஆகணும். அண்ட் என்ன தான் வந்து இப்போது அவங்க நெப்போட்டிசம் ஒரு இல்லை இது கிடச்சிரும் அப்படி நான் வந்திருந்தா கூட, என்னோடய ஜேர்னி அப்படி இல்லை, அப்படி நான் வந்திருந்தா கூட டேலண்ட் இல்லைன்னா இங்கே நிற்க முடியாது, உங்கள் ஹார்ட் ஒர்க் இல்லைன்னா நிற்க முடியாது. அது நிறைய பேர் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நின்னவங்க ப்ரூவ் பண்ணாங்க, நிற்காதவங்களும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் எப்போவுமே அதை மட்டும்தான் பார்க்குறேன். நான் என் ஸ்கில்ஸு, என் ஹார்ட் ஒர்க்கு என்ன பண்ண முடியும் இந்த கிராஃப்ட்டுக்குன்னு தான் பார்ப்பேன். கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்டர்வியூ. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த அக்கனம் திரைப்படம் மிகப்பெரிய வரவேற்பு பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு சினி உலகம் சார் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். Powerco 5G, best design, best AI. Think Techno, think Purvika. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PM Film International VV அருண்குமார் தயாரிப்பில் கோயிலி ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.